பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களே, 2 வருஷம் கழிச்சு உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். ப்ளீஸ் சைலன்ஸ் ப்ளீஸ். ஒரு தமிழர்கள் ஒரு விழாவை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத டெல்லியிலேருந்து ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கணும், தமிழர்கள் ரொம்ப டிசிப்ளின் ஆனவங்க, சொல்லாமல் புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ். வரவேற்புரை. எனக்கு இந்த படத்துக்கும் நடிப்பை தவிர எந்த சம்பந்தமும் இல்லை. இருந்தாலும் எல்லாத்த விட வயசில் மூத்தவன்றதுனால வரவேற்புரை நடத்த கூப்பிட்டுருக்காங்க. ஃபார்மாலிட்டிஸ். இங்கே மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும் வாரலாண்டோவிலிருந்து வந்திருக்கின்ற மிஸ்டர் சுந்தர் அவர்கள் என்னுடைய இனிய நண்பர். இந்த விழா நடப்பதற்கு இஸ் த கீ மேன். எனக்கு அவருக்கு என்னுடைய நன்றியையும் வரவேற்புரையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜேஷ் என் பிள்ளை மாதிரி, ஆனால் பெரிய டைரக்டர், அவருக்கு என்று வாழ்த்துக்கிறேன். என்னுடைய கசின் சேவியர் பிட்டோ, மிஸ் சேவியர் பிட்டோ, டாக்டர் சேவியர் பிட்டோ, கெரி இண்டே ஷிப்பிங்களுடைய சேர்மன். அதையெல்லாம் சொல்கிறதோட உங்களுக்கு ஈஸியாக மாஸ்டர் தயாரிப்பாளர் அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். ஏன்னா அவர் மாதத்தில் 30 நாள் 25 நாள் உலகம் சுற்றும் வாலிபனாக இருப்பார். ஒரு 5 நாள் தான் சென்னை எப்படி இருக்குன்னு பார்க்க வருவார். இப்போவும் வெளிநாட்டில் தான் இருந்தார். இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும்னு நான் வந்து அவருக்கு அன்போட கட்டளையிட்டேன், வந்துட்டார். நன்றி. பக்கத்தில் என் மனைவி இருக்கிறாங்க, அவர்களையும் வருகை என்று வாழ்த்துக்கிறேன். என் மனைவி பற்றி சொல்லும்போது ஒன்று, எங்கள் வீட்டிலே பெரிய கிரிட்டிக் அவங்க தான். ஒரு படம் எப்படி இருக்குன்னு அவங்கள வச்சு நம்ம எடை போட்டுடலாம். நல்லா இருக்குது, ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கேள்விப்பட்ட பிறகு ஒரு தடவை பார்ப்பாங்க. இன்னும் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் 2 தடவை பார்ப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் 3 தடவை பார்ப்பாங்க. இது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி, யார் நடித்தாலும் சரி, எவ்வளோ பிரம்மாண்டமான படமாக இருந்தாலும் சரி, நல்லா இல்லைன்னா போகவே மாட்டாங்க. ஆனால் இந்த குழு எங்கே வெற்றி பெற்றிருக்கிறது? இந்த இளம் குழு, இந்த கூரன் குழு இந்த படத்தை 3 தடவை பார்த்துட்டாங்க. கூரனை she has seen 3 times. That is the symbol of success of the music. நன்றி. என்னுடைய நண்பர், என்னுடைய 80s நான் டைரக்டர் ஆகும்போது யார் இருக்காங்களோ இல்லையோ, ஹீரோ இல்லைன்னா கூட இவர் இல்லாமல் நான் படம் எடுக்க மாட்டேன். ஒய்ஜி மகேந்திரா என்னுடைய அத்தனை படங்கள்லேயும் இருப்பார். அதன் தொடர்ச்சியாக இந்த படத்துலையும் இருக்கிறார். பொன்ராம் என்னுடைய பிள்ளை, வா அப்படின்னா வந்துடணும், வரியான்னு கேட்க மாட்டேன் அவங்களெல்லாம். நன்றி. இன்னும் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார், விஜய் ஆண்டனி. நம்பிக்கையின் இன்னொரு உருவம் அது. கான்ஃபிடென்ட் அப்படின்னா என்னன்னா அது விஜய் ஆண்டனி. என்ன நடக்கட்டும் அதை பாசிட்டிவாகவே எடுத்துக்கிறார்.
அவர் வாயிலிருந்து நெகட்டிவாக ஒரு வார்த்தை வராது. ஒரு படம் ரிலீஸ் ஆகும், அந்த ஃபெயிலியர் ஆனாலும் அப்படி தான், சூப்பர் சார் அப்படின்றார். அந்த அந்த வார்த்தை அவற்றிலிருந்து அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. எத்தனை முறை தடிக்கு விழுந்தாலும் அத்தனை முறையும் மீண்டும் மீண்டும் அப்படி அப்படி எந்திரிச்சு நிற்பார். என்னுடைய வெல்விஷர், நன்றி. பக்கத்தில் எங்கள் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வருக. இன்னும் பக்கத்தில் இந்த படத்தினுடைய இயக்குனர் நிதின், எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கடைசியாக முக்கியமாக நான் இங்கே நன்றி சொல்ல வேண்டியது, வரவேற்க வேண்டியது திருமதி மாண்புமிகு திருமதி யாரை சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும், மேனகா சஞ்சய் காந்தி. ஒரு திரைப்படத்தின் இசை வீட்டு விழாவுக்கு வந்திருக்கிறார். அவங்கள மாதிரி ஒரு சிம்பிளான பர்சனை நான் பார்க்கல. அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன், இட்ஸ் அ ரிக்வெஸ்ட், இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ஒரு சினிமா விழா இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. சினிமா ஃபங்க்ஷன், அவுட் அண்ட் அவுட், முழுக்க முழுக்க கூரன் திரைப்படத்தின் மியூசிக் ஃபங்க்ஷன், மியூசிக் ரிலீஸ் ஃபங்க்ஷன். We can do pictures, but small budget pictures, to produce small budget pictures, it's very, very difficult. அதை விட அந்த பிக்சரை ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல, டு ரீச் த ஆடியன்ஸ், பப்ளிக், இட்ஸ் வெரி வெரி பிக் டாஸ்க். அதனால தயவு பண்ணி உங்களையெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இந்த விழா முழுக்க முழுக்க இந்த சிறு படத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும். அது உங்கள் எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இதில் ஏன் மேடம் அவர்களை எதற்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கிறோம், ஒய் வெரி பர்டிகுலர்லி, ஒரு பாரம்பரியமான ஒரு ஹிஸ்ட்ரி படைச்சவங்க இந்த ஃபேமிலி, அந்த ஃபேமிலியுடைய ஆரிஜின், அந்த ஃபேமிலியுடைய வாரிசு அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறோமா? இல்லை பொலிட்டிக்கல் இந்தியன் பொலிட்டிக்கல்ல இத்தனை ஆண்டு காலமாக so many years she has done services, அதுக்காக கூப்பிட்டுருக்கோமா? பார்லிமெண்ட் மெம்பரா, மத்திய அமைச்சரா, இருந்திருக்காங்க, அதுக்காக கூப்பிட்டுருக்கோமா? இன்னும் எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய மனித நேயத்துக்காக, பார்க்கிற ஹியூமனிட்டி, அந்த ஹியூமனிட்டிக்காகத்தான், கருணை உள்ளம், கருணையான உள்ளம். அடுத்தது சிம்பிளிசிட்டி, அதுக்காக கூப்பிட்டுருக்கோம். நான் பல தலைவர்களை எல்லாம் பார்த்துருக்கிறேன், ஆனால் I never seen such a lady like this. Very simple. நான் உங்களை டெல்லிக்கு போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு
என் நண்பர் சுந்தர் அவர்கள் தான் இந்த இந்த விழா நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர். அவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க டெல்லியில், ஐ வாண்ட் டு கோ அண்ட் மீட் அண்ட் இன்வைட் ஃபார் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நோ சார், ஷீ இஸ் வெரி சிம்பிள் லேடி சார், யூ புட் அ மெயில் அப்படின்னார். ஒரு மெயில் போட்டேன், ஒன்லி மெயில். நெக்ஸ்ட் டே ரெஸ்பான்ஸ் வருது, வாட்ஸ் யுவர் கண்டென்ட், ஃபார் வாட் யூ ஆர் இன்வைட்டிங் மீ. நாங்கள் அந்த படத்தினுடைய கண்டென்ட் ஒரு நாயை நாங்கள் மெயினாக வச்சு படம் எடுத்திருக்கோம். நாயுடைய உயிரும் மனித உயிரும் ஒன்று தான், அதை நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், விலங்குகளுக்காக மனிதர்கள் வாழ வேண்டும். ஃபார் அனிமல்ஸ் ஹியூமன் ஷுட் லிவ். பீப்புள்ஸ் ஃபார் அனிமல் 1992 என்று நினைக்கிறேன். அதிலிருந்து அந்த அமைப்பு ஆரம்பிச்சு, அந்த அனிமல்ஸை குழந்தைங்க மாதிரி, லைக் சில்ட்ரன், they love, pet lover is pet lover. எங்க படமும் ஒரு நாயை மையமாக வைத்து அந்த நாயை சுற்றியே எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த ஒரு டாகுடைய சந்தோஷம், சோகம், வேதனை, போராட்டம், இதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் உள்ள ஒரு தாய் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கண்டென்ட்டை அனுப்பிச்சோம். இம்மிடியேட்டாக அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, 17th 18th I will come there. What is our program? Amma 17th, if you come, you can see the movie. 18th morning, audio function is there. If you attend, we will be happy, we will be honored. அப்படின்னு சொன்னேன். ஓகே, தட்ஸ் அவ்வளோதான். she came airport. நான் பயந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். வெளியே வந்தாங்க, செக்யூரிட்டிலாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி முன்னாடி அந்த காரில் ஏற போகிறாரு. அவரை நீ வேறு காரில் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த காரில் உட்கார வச்சுட்டேன். நானும் என் மனைவி அவங்க 3 பேரும் ஒரு காரில் வரோம். சச் சிம்பிள். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ மேடம். ஒரு நெக்ஸ்ட் டோர் ஒரு ஒரு பர்சன் மாதிரி என்கிட்ட சரளமாக பேசிட்டு வர்றாங்க. அவ்வளவு சிம்பிளிசிட்டி. அவங்க இந்த நிகழ்வுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஐ வெல்கம் யூ மேடம், ஹார்ட்டி வெல்கம். சொன்னாங்க அந்த படத்தை பற்றி. அதாவது இங்கே உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் இந்த படம் பார்த்துட்டாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறத விட அவங்க சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்டர்டே மேடம் ஆல்சோ ஹஸ் சீன் தி மூவி. எங்கே இந்த பசங்க எல்லாம் யூத் பசங்க, ப்ரொடியூசர் விக்கி எங்கப்பா இருக்க, கை தூக்குப்பா. டைரக்டர் எல்லாமே 25 வயசு பசங்க. மியூசிக் டைரக்டர் அவருக்கு 21 வயசு தான் நினைக்கிறேன். எல்லாமே யூத், இளைஞர்கள், புது ரத்தம்.
அதனால் புது கண்டென்ட் அவங்களால கொடுக்க முடியுது. கண்டென்ட் இஸ், நான் அது ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், இது ஒரு பிரம்மாண்டமான படம் இல்லை, ஆனால் பிரம்மாண்டமான ஒரு கரு உண்டு, ஒரு விஷயம் இருக்காது, அது பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். இதுவரை நீங்கள் திரையில் பார்த்துருக்க மாட்டீங்க, அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். மற்றதெல்லாம் படம் பார்த்தவங்க சொல்லுவாங்க. என்னை இதில் ஒரு கதாபாத்திரமாக நடிக்க வச்சிருக்கிறாரு டைரக்டர். ஆக்சுவலாக 75 வயசு ஓல்டு வேணால் நடிக்க வச்சிருக்கிறாரு. ஆக்சுவல் ஏஜ் எனக்கு 25, 25, பட் 75 நடிக்க வச்சிருக்கிறாரு. இல்லை இல்லை, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது 75 வயசு 25 நடிக்கலாம், 25 75 நடிக்க முடியாது. பட் நடிக்க வச்சிருக்கிறார். மெதுவாக பேசணும், மெதுவாக நடக்கணும், மெதுவாக எந்திரிக்கணும், மெதுவாக உட்காரணும். அப்படி நானும் எங்களுக்கு தெரியும் இத்தனை படங்கள் பண்ணியிருக்கிறேன். பட் இதில் அவர் என்ன சொன்னாரோ அதை நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த விழாவுக்கு வந்ததுக்கு. மற்றபடி இந்த படத்தை பார்த்தவர்கள், those who have seen the movie, they will tell their opinion, they will tell their ஒன்று. நான் ஒரு விஷயம், yesterday madam has seen the movie, in the end I think she has said yes. அவங்க கண்ணில் கண்ணீரை பார்த்தேன் நான். அங்கேயே பசங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அது அவங்களுடைய ஃபீலிங்கு ஐ திங்க் ஷி வில் கணேஷ், ஷி வில் டெல் யுவர் ஃபீலிங்ஸ், எவ்ரிதிங். தேங்க்யூ. எல்லாரையும் பற்றி பேசிட்டேன். விமலா பிரிட்டோ, மிஸ்ஸஸ் பிரிட்டோ என்னுடைய சிஸ்டர் டாக்டர், அதனால் விட்டுட்டேன் நான். என் சொந்தம், யாரோ என்னுடைய உறவு. அது என்னம்மா இப்போ ஃபோன் பண்ணாலும் என்னம்மா என்ன செய்யணும், என்ன வேணும் அப்படின்னு என் அன்போட பாசத்தோடு கேட்கக்கூடிய ஒரு ஜீவன் எனக்கு இருக்கிற சொந்தம். வெல்கம். தேங்க்யூ. I'd like to say thanks to Srimati Menaka Gandhi ma'am from Kuran team for accepting this invitation and taking the effort to come to this function. It means a lot actually. இந்த படத்தோட கண்டென்ட் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட், ரொம்ப யூனிக்கான கண்டென்ட், ரொம்ப புதுசான ஒரு கண்டென்ட். இந்த படம் நான் பார்த்துட்டேன். ஸோ இட் டிசர்வ்ஸ் எ பேன் இண்டியா அட்டென்ஷன். ஸோ மேம் நீங்கள் வந்தது அந்த பேன் இண்டியா அட்டென்ஷன் கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அப்புறம் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்சுவலாக இது வரைக்கும் ஷேர் பண்ண படத்துலேயே ரொம்ப புதுசான ஒரு கான்செப்ட் இந்த படத்தில் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் சார் டைரக்டர் சொன்ன மாதிரி ரொம்ப செட்டில்டாக நடிச்சிருக்காரு. இந்த வயசுலேயும், அதாவது 25 வயசுலேயும் நம்ம எல்லோரும் இன்ஸ்பயர் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். அவருக்கு தெரியும், ஆக்சுவலாக எனக்கு மட்டும் இல்லை, விஜயகாந்த் சாருக்கு அவர் தான் குரு, அப்புறம் விஜய் சாருக்கு அவர் தான் குரு, விஜய் ஆண்டனி சாருக்கு குரு, சங்கர் சாருக்கு குரு, எனக்கு குரு, பொன்ராம், இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் அன் இன்ஸ்பிரேஷன் ஆல் த டைம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த படம் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு ரீசெண்டாக ஷேர் பண்ண படங்களில் ரொம்ப பிடிச்ச படம், நான் அவர்கிட்ட ஃபோன்லேயே நான் சொல்லியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ டிசம்பரில் ட்ரீம் வாரியர்ஸ் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா தேட்டரில் எல்லோரும் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நான் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் ரொம்ப அழகாக நடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய த லெஜெண்டரி ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் எனக்கு அவர்கிட்ட பர்சனலாக பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அவர் நடிக்கிற எந்த படத்தையும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அந்த ட்ரெய்லர் கட்டில் அவரோட ஃபேஸ் கட் மெயினாக இருக்கும். இந்த படத்தில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த போஸ்டரில் இருந்தது. ஸோ ஐ எம் ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு கால் YG மகேந்திரன் சார் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய ஸ்பீச் இட் வில் பி a combination of Tamil and English, the standard language of Tamil Nadu, Tanglish.
so that she can also. And Madam Menaka Sanjay Gandhi ji, I welcome you most heartily to this function. As Mr. Director pointed out, you are here not because of your political connections or your family connections. You are a person who identifies a human being in an animal. That's most important. And I'm sure you have seen several animals in human beings also. So you have done so much for the animal protection. So this is typically your style of a movie. Thank you for being with us. மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் ஜாம்பவான்கள். தனித்தனியாக ஒரு சொன்னால் ஜாஸ்தி ஆகிடும். பட் என்னுடைய ஃபேவரட் டைரக்டர் எங்கே அவர் எஸ்ஏசி சார். தோ மை ஃபேவரட் டைரக்டர். 80s அவர் சொன்ன மாதிரி எல்லா படமும் நடிச்சிருக்கேன். எனக்கு அவருடைய க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அவர் டீல் பண்ணுற விதம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா க்ரைம் இருந்தாலும் ஒரு படத்தில் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்கும் அந்த க்ரைமுக்கு. ஸோ அந்த தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு டைரக்டர். திஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் மூவி. இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வீட்டில் நான் கொஞ்சம் கத்தி பேசுவேன். கொஞ்சம் டெம்பர் ஜாஸ்தி எனக்கு. அப்படி இருக்கும்போது என் ஒய்ஃப் இங்கே உட்காந்துருக்காங்க. ஏன் நாய் மாதிரி கத்துறேன்னு வாங்க. அப்போ அதை அவமானமாக எடுத்துக்கிட்டேன். இந்த படம் பார்த்தப்புறம் இனிமேல் நான் கத்துனா நீ நாய் மாதிரி கத்துறேன்னு நான் அதை பெருமையாக எடுத்துப்பேன். அப்படி எனக்கு பட்டது இந்த படம். ஒரு நாய்க்கும் உணர்ச்சிகள் உண்டு, உணர்வுகள் உண்டுன்னா நம்மளை விட இட் இஸ் அ பெட்டர் பீயிங்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து போச்சு. நம்ம எல்லா மதங்கள்லையும் whether it is Hindu, Muslim or Christian or Buddhism or Jainism, நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளை படைச்ச அந்த ஆண்டவன் தான் அந்த வாயில்லா ஜீவன்களையும் படைச்சான். ஸோ நாம் இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அதுங்களுக்கும் இருக்குன்னு சொல்கிறது எல்லா ரிலிஜனும் சொல்கிறது. பட் we don't follow that at all. நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது எதிர்த்தாப்பில் ஒரு நாய் வந்தால் அது பாட்டுக்கு ரோட்டில் போகிறத விடுறோமோ அதை துரத்துறோம் நம்ம ஓரமாக. நம்மெல்லாம் ஒதுங்கி போகணும். ஸோ அந்த ஃபீலிங்கை கண்டிப்பாக இட் ஆஸ்க் மீ சர்டன் கொஸ்டின்ஸ் when I acted in this movie and when I saw the movie. I was delivering the judgment in the final scene, but I felt so bad that we have not been following any of this. It is really a worthwhile movie. ஊடக நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, இந்த படம் மக்களை போய் ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் உதவுங்க. அது போதும். மக்கள் பார்த்தா யாரும் இதை விட மாட்டாங்க. இட் வில் பி a fantastic success. I am sure about that. பார்த்தவங்க அத்தனை பேரும் they have reacted that way. So I am absolutely delighted to be part of this project also. இதுலேயும் எஸ்ஏசி சார் என்னை மறக்காமல் முதல்ல அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஒரு நாயை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறேன், அதில் நீ தான் நிறுத்தினார். நான் டைமில் நான் தான் நாயான்னு கேட்டேன். இல்லை, அதுக்கு நீ தீர்ப்பு கொடுக்க போகிறேன். ஒரு புது டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்கிறான்னு அந்த when I told me the story, நீங்கள் பார்க்கும்போது when you see the movie உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி எழும்பும், இப்படியும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும் முதல் 10 நிமிஷத்தில். அந்த 10வது நிமிஷத்துக்கு அப்புறம் உலகத்தில் இப்படி தான் நடக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். இப்படி நடக்குமாங்கிற டவுட்டு போய் இப்படி நடந்தால் இந்த உலகம் இன்னும் சுபீட்சமாக இருக்கும், எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து வாழ சொன்னது தான் அந்த கடவுள். அதை நம்ம பண்ணலையேங்கிற ஒரு சின்ன வருத்தத்தை நமக்கு உண்டு பண்ண ஒரு அருமையான படம். எவ்ரி ஒன் ஹஸ் டன் வெல். அவங்க இந்திரஜா இல்லை, ஷீஸ் டன் அ லவ்லி ரோல் இன் தட். அவங்க பேர் தான் அந்த படத்தில் குண்டம்மான்னு வச்சுருக்காங்க. பட் நடிப்பு சாலிடாக பண்ணியிருக்காங்க. அது ரோபோ சங்கரோட டாக்டர் அவங்க. ஸோ ப்ளீஸ் கிவ் அவர் அ வெரி பிக் ஹேண்ட். அப்போ எஸ்ஏசி சார் டன் சச் அ சட்டில் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. Yesterday my grandson was a big fan of SAC and Vijay of course. அவன் பார்த்துட்டு he was making fun of me. He saw this poster where I stand behind and he said, தாத்தா உன்னுடைய எக்ஸ்பிரஷனை விட நான் எக்ஸ்பிரஷன் பெட்டராக இருக்குதா. ஸோ அந்த அளவுக்கு இந்த டாக் ட்ரெயினர் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அவருக்கு நீங்கள் ப்ளீஸ் give him a very big hand. காரணம் என்னன்னா, not just for training the dog to do all those wonderful things in the movie. Off the scene when the dog was not working, the care he took for that being, அதை வந்து நம்ம அதாவது எனக்கு அவரை பார்க்கும்போது நம்ம அந்த காலத்து ஹீரோயினோட அம்மாவை பார்க்குற மாதிரி இருந்தது எனக்கு. இன்னும் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டியா ஒன்று கேட்கல அவர், அவ்வளோதான். அந்த அளவுக்கு பார்த்துட்டாரு. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டைரக்டர் எஸ்ஏசி சார் ஃபார் டேக்கிங் அப் சச் அ ப்ராஜெக்ட் அண்ட் கிவிங் திஸ் யங் டீம். விக்கி அவங்க மியூசிக் டைரக்டர், இந்த டைரக்டர், அவங்க 3 பேரையும் சேர்த்தா என் வயசு இருக்கும். பட் இவரே 25 போது எனக்கு 15 வயசுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த 15 வயசில் இப்படி அருமையான ரோல் கொடுத்து, அண்ட் Madam Menaka, you should make this a pan-India movie. You must, because you have appreciated it so heartily yesterday. She came out with such lovely words about the artist. So we are hoping that this will reach the public of India in all languages and great success to this movie. God bless. என்னோட அப்பா திரு எஸ்ஏ சந்திரசேகர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள்.
அண்ட் எங்களுடைய இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிற விஷயம் என்னென்னா, இந்த படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் தோணுச்சு. இந்த மழை எல்லாருக்கும் பொழிகிறது மாதிரி, இந்த இயற்கை எல்லாருக்கும் சொந்தங்கிற மாதிரி, இந்த மனுஷன் மட்டும் இந்த பூமியில் வாழக்கூடல, அனிமல்ஸுக்கும் சனி ரைட்ஸ் வேணுங்கிறது அந்த படத்தோட கான்செப்ட். இப்படி மனிதநீதி சூழலில் சொல்ல ஒரு கான்செப்ட் அழகாக அற்புதமாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு குரு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லலான்னு நினச்சேன். டைம் இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் வந்தோம். எங்களுக்கு ஒன்றுமே தெரியும், ஒரு மண்ணு தான். நாங்கள் வரும்போது சார் ஒரு நாள் லேட்டாக வந்துட்டேன். 8 மணிக்கு வர சொன்னார், 8:30க்கு வந்துட்டேன். அப்போ சார் சொன்னாங்க, நீ சரியான நேரத்துக்கு வா, உனக்கு திறமை இருக்கோ இல்லையோ, உனக்கு திறமைக்காரன் ஆக்குறேன்டா, நீ நேரத்துக்கு வாடா அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அந்த நேரத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஒரு முறை சார் வந்து லண்டன் போயிட்டாங்க. ஒரு 3 months நினைக்கிறேன் போயிட்டாங்க. நானும் ராஜேஷ் மட்டும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ மேனேஜர் ராம் இருந்தார். 3 மாதம் நாங்கள் எந்த ஆஃபீஸ் போவோம், சாப்பிடுவோம், படங்கள் பார்ப்போம், அவ்வளோதான். வேறு எங்கே ஒர்க்கு எதுவும் இல்லை. அப்போ ராம் சார்ட்ட சம்பளம் கேட்டோம். சார் சம்பளம் கொடுக்கணும் சார், எந்த வேலையுமே செய்யலை, உங்களுக்கு எப்படி சம்பளம் தர முடியும் அப்படி மேனேஜர் ராம் இல்லைன்ட்டார். சார்கிட்ட கேளுங்க சார், அவர் கொடுப்பார்ல, கேளுங்க சார் அப்படின்னு. அதெல்லாம் கேட்க முடியாது, உங்களுக்கு சம்பளம் கிடையாது, சார் வந்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் சார் கால் பண்ணும்போது ராம் கேட்டார், இந்த மாதிரி பொன் ராம் ராஜேஷ் டெய்லி வராங்க போகிறாங்க, ஒரு வேலையும் செய்கிறதில்ல, சம்பளம் கொடுக்கணுமா அப்படின்னாரு. அப்போ அவர் சார் சொன்னார், நான் கொடுக்காதன்னு சொல்கிற வரைக்கும் கொடுறா அப்படி சொன்னாங்க. ஸோ ஒரு குருனா எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு. ஸோ படம் பார்க்குறதாலும் சரி, ஒரு தேட்டரில் படம் பார்க்குறதாலும் சரி, எந்த படமாக பார்த்துடணும். நாங்கள் அதுக்கான டிக்கெட் காசு கொடுத்துருவாரு, அதுக்கான பேமெண்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு குரு எங்களை எப்படி வளர்த்தாரு அப்படின்னா, நானும் ராஜேஷ் இன்னைக்கு ஒரு டைரக்டராக இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது எங்களோட குருநாதர் தான். ஸோ அவருக்கு இந்த இடத்துல நன்றி. ஒவ்வொரு மேடையில் நாங்கள் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோம், எப்போவுமே நன்றி சொல்லுவோம். ஸோ இந்த விழாவுக்கு வந்திருக்கிற அனைவரையும் எங்கள் சார்பாக நான் முதல்ல வரவேற்கிறேன். திரு ஆண்டனி சார், மியூசிக் டைரக்டர் ஆண்டனி அண்டு சித்தார்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் டைரக்டர் சூப்பராக பேசுகிறாருங்க, அவர் பேசுகிறது ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. ஒரு தமிழை அழகாக பேசிட்டார். இவ்வளோ ஷார்ட் டைத்தில் தமிழை கற்றுக்கிட்டு சூப்பராக தமிழ் படம் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அண்ட் ஒய்ஜி சார் இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒய்ஜி சார் ரொம்ப நாளாக நட்பு, இப்போ சமீப காலமாக நல்ல நட்பு, அவரோட ட்ராமாக்கெல்லாம் நான் போவேன். ஸோ இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு ஒய்ஜி சார், ரொம்ப ஷட்டிலாக பண்ணியிருக்காரு. அந்த கோட் சீனில் வந்து அந்த டாக் ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, சூப்பராக செம்மையாக பண்ணீங்க சார். அண்ட் சோபா மேம் அண்ட் பிரிட்டோ சார், மிஸ்ஸஸ் பிரிட்டோ, அனைவருக்கும் வருகை நினைக்கிறேன். சார் நாங்கள் தான் ரிசீவ் பண்ணோம், நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணோம். ஸோ அந்த வகையில் இந்த விழாவுக்கு வந்திருக்க அத்தனை பேருக்கும், இந்த ப்ரெஸ் மீடியா, தயவுசெய்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு அனிமல்ஸோடைய ஒரு ஃபீலிங்ஸ் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதுக்கும் உணர்வுகள் இருக்குது. அப்படிங்கிறது இந்த படத்தோட கான்செப்ட். சார் சட்டம் என் கையில் அப்படி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு டாக்குடைய சட்டத்தை வரைக்கும் கையில் எடுத்து வந்திருக்காரு. ஒரு புது கான்செப்டை இந்த படத்துலையும் கொண்டு வந்திருக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. சார்கிட்ட ஒர்க் பண்ணதுனால இந்த படத்தை பார்க்க ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி இந்த விழாவுக்காக டெல்லியில் வந்த மேனகா சஞ்சய்காந்தி அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள், வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நான் யாரை கூப்பிட்டு போகிறேன்னா, எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அது கரெக்டான டயலாக் எழுதக்கூடிய அழகான ஒரு டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். எம் ராஜேஷ் அவர்கள், ஹெட் டைரக்டர் அண்ட் த ஆக்டர், த பெஸ்ட் ஆக்டர், அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். மெயினாக என்ன சொல்லணும்னா, எவ்ரி ஒன் லவ் பெட்ஸ். அதுலேயும் முக்கியமாக வந்து டாக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா த லவ் அண்ட் த எமோஷன், அந்த டாக் வந்து நம்மக்கிட்ட அது ஏன்னா பிகாஸ் ஐ ஆல்சோ லவ் டாக் அண்ட் ஐ ஹாவ் அ 4 dog அட் ப்ரெசன்ட். அண்ட் சில சமயம் வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு பயந்துட்டு போகிற மாதிரி நான் ரொம்ப லேட்டாக வந்தால் அதுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேக் வழியாக நான் வீட்டுக்குள்ளே போவேன். ஸோ தட் கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் த டாக் வில் மேக் யூ, because you can see what is real love, because dog will give unconditional love. அதில் முக்கியமாக வந்து எனக்கு வந்து மாமா பற்றி தெரியும். டாகில் பயப்படுவாங்க, ஆனால் அவங்க எப்படி டாகோட வந்து இவ்வளவு தூரம் வந்து பண்ணாங்கன்னு நான் படம் பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து ஐ ஸ்டார்டட் அட்மைரிங் அ லாட். நான் படம் முடிச்சுட்டு நான் கேட்டேன், எப்படி மாமா அப்படின்னு. இல்லைம்மா, முதல்ல லைட்டாக கொஞ்சம் பயமாக இருந்தது, அதுக்கப்புறமா வந்து அது முக்கியமாக வந்து அந்த ஒரு சீனில் வந்து என் நெஞ்சு மேலே படுத்துக்கும், அப்போ வந்து லைட்டாக பயம் இருந்தது. தென் ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் த எமோஷன் அண்ட் லவ் பிட்வீன் டாக். எனக்கு வந்து வித்தியாசம் தெரியல. ஹியூமன் பீயிங்கோட வந்து த டாக் கேன் எமோட் த லவ் அண்ட் எமோஷன் மோர் டீப்லிங்கிற அளவுக்கு வந்து எனக்கு வந்து
வந்துருச்சு அப்படின்னாங்க. ஏன்னா பிகாஸ் ஐ நோ ஹிம் வெரி வெல். ஸோ அ பர்சன் குட் ஏபிள் டு, அதாவது டாகோட அவ்வளோ கனெக்ட் இல்லாத பர்சனே வந்து இவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியடில் குட் ஏபிள் டு கனெக்ட் ஸோ மச். Definitely all the dog lovers will love this movie, and definitely the press has to give support to such a movie for newcomers and a small budget movie, and I would like to thank all of you. Thank you so much.